டாக்டர் சரவணன். இப்போ என்னன்னா இங்க புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி திமுக இவங்களுடைய கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை, நாங்க எவ்வளவு, யாரு தலைமை வகிக்கிறது, தமிழகத்துல திமுக தலைமை, அப்ப காங்கிரஸ் தானே இங்கே தலைமை அப்படிங்கிற இந்த சர்ச்சைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக காரங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு. என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்ப நம்மளுக்கு புதுச்சேரிக்கு இப்ப 9ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அதனால வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்து இப்ப 2 நாள் ஆகிறது. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ரொம்ப முரண்டு பிடிச்சதுனால திமுகவை பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. திமுக ஆனா அந்த எல்லா தலைவலையும் தாங்கி ரொம்ப இழுத்து பிடிச்சு கடைசி அந்த டெல்லி அணி தான் காங்கிரஸ் அணி ஜெயிச்ச மாதிரி 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு தான் விட்டாங்க. இன்னும் அவங்களுக்குள்ள அந்த 28 ஐடென்டிஃபை பண்ணல. இன்னைக்கு கேண்டிடேட் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பிரச்சனைகள் ஓடம் போடுது. புதுச்சேரியில முன்னாடியே தேர்தல் வருது. இப்ப திமுக நினைக்குது பால் நம்ம கோர்ட்ல இருக்கு, நம்ம என்னன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த தேர்தல் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 15 சீட்டு காங்கிரஸ் நிக்குது, 13 திமுக, 1 சீட்டு விசிக, 1 சீட்டு கம்யூனிஸ்ட். ஆனா ஜெயிச்சது பார்க்கையில 6 சீட்டு திமுக வந்துரு, 2 தான் காங்கிரஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த முறை நம்ம முன்னாடி வந்துருவோம்ட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின். 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜெகத் ரட்சகனை முதலமைச்சர் கேண்டிடேட்டை சொல்லி, அவருக்கு ஜெகத் ரட்சகனுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ரூம்ல கூட மூட்டை மூட்டையா கட்டி வச்சு நம்ம நிறைய இடி ரெய்டப்ப நம்ம பார்த்தோம். ஸோ அவரை செலவழிக்க வச்சு திமுக காங்கிரஸை மீறி அங்க தனியா வந்துருவோம்ன்றனாலதான் 30 தொகுதிக்குமே அவங்க இப்ப 160 பேருக்கு மேல அவங்க நேர்காணல் இது பண்ணி இன்னைக்கு மனு தாக்கல் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, கடைசி காங்கிரஸ் ஒத்து வந்துச்சுன்னா அந்த ஒரு சிலதான் மட்டும் வாபஸ் வாங்கிக்கிடுவோம். அப்ப இவங்களுடைய ஆட்சி திமுக ஆட்சி அங்க இப்ப புதுச்சேரியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு பிரச்சனை பண்ணல, இன்னைக்கு நாங்க யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்ற ஒரு போட்டியா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்ப புதுச்சேரியில இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தமிழகத்துல எதிரொலிக்குமா? ஏன்னா ஆல்ரெடி தமிழகத்துல காங்கிரஸ் பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஆனாலும் என்னன்னா தொண்டர்கள் ஜெல் ஆகல, களத்துல அவங்க அதிருப்தியா தான் இருக்காங்க இன்னும் அப்படிங்கிறதான் நம்ம களத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியான சூழல் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது அதனுடைய ரெஃப்ளெக்ஷனாக இங்க புதுச்சேரியில் நம்ம கட்சி இவங்க மதிக்கலையே, இங்க இவங்க தலைமை வகிக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்ப அங்க நம்ம தலைமையை ஏன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு மனநிலை திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கா தொண்டர்களுக்கு? நிச்சயமா இருக்கிறது. இப்ப கீழ்மட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள்ல நம்ம பேசும் பொழுது இந்த முரண்பாடு உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் இது பிரதிபலிக்கும். ஏற்கனவே வடக்கு தொகுதியில திமுக எம்எல்ஏ அடுத்த அந்த தொகுதி கேட்க இருக்கிறவர் கோத்துல என்ன செஞ்சிடறாரு, காங்கிரஸ் கிட்ட ஆள் கிடையாது, பூத் கமிட்டி போடுறது கூட ஆள் கிடையாதுன்னு ஒரு சர்ச்சை பேச்சு அவர் பேசினதுக்கு டெல்லியில இருந்து ராகுல் காந்தியோட மனசாட்சியான மாணிக்கம் தாகூர், ஏன்னா பாத்துக்கங்க, ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன் பேசி முடிக்கிறதுக்கான சேர்மனா போட்டிருக்கிறது யாருன்னா மாணிக்கம் தாகூர் தான். சீனியர் ப. சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. இன்னும் செல்வ பெருந்தகை எக்ஸ் அபிஷியல் மெம்பரா போயிடுறாரு. அப்ப ராகுல் ஒரு வேற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. தமிழ்நாட்டை அவர் கவலைப்படல, அந்த கூட்டணியில அவருக்கு விருப்பம் இல்லை, அவரை தாண்டி அவரது அம்மையார் சோனியா அவங்கனாலதான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது தெரிகிறது வெளியே தோற்றம். ஏற்கனவே உள்ள பிரச்சனையிலேயே காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக வேலை பார்க்கறதுக்கு தயாரா இல்ல, காங்கிரஸ் வாங்கக்கூடிய தொகுதிக்கு வேலை பார்க்கறதுக்கு திமுக தயாரா இல்ல. அந்த நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக தான் இன்னைக்கு கூட சிபிஐக்கு 5 சீட்டு அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுடைய கூட்டணியை தொடர்ந்து பேச்சுவார்த்தை முடிச்சு நடத்திட்டு தானே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அதை பார்க்க கூடாதா? அந்த சீட்டு வாங்குறதுக்கு சிபிஐ பட்ட பாடு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஒரு 4-5 நாளா. எனக்கு என்ன பண்றாங்க, 4.4% இருக்கக்கூடிய தேமுதிகவை உள்ள கூட்டணிகளை கொண்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்றாங்க. 6 எம்எல்ஏ உள்ளதை கொடுத்துட்டாங்க. இன்னும் எத்தனை தர போறாங்கன்னா 6ஆ 8ஆன்றது கணக்கு தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, விசிகாவும் இவங்க 2 கம்யூனிஸ்டும் நீங்க அவங்களுக்கு பேசி முடிங்க அந்த சீட்டை, அப்புறம் நாங்க எங்க பேசி டீல் பண்ணி கேட்கன்றாங்க. ஏன்னா இவங்களோட பயம்
நிறைய கட்சி வந்துட்டனால சீட்டை குறைச்சுக்கங்கன்னு சொல்லி திமுக சொல்லி நம்ம கிட்ட சீட்டை குறைக்கிறாங்க. ஆனா நம்மளை விட ஓட்டு வங்கி கம்மியா இருக்கக்கூடிய தேமுதிகக்கு கூடுதல் சீட் தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால முதல் நீங்க அவங்கள டீல் பண்ணி முடிங்க, அடுத்து நாங்க பேசுறோம்னு சொல்லி இவங்க முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ வந்து 5 சீட்டு, ஒரு சீட்டு குறைவு கடந்ததை விட. இன்னும் அதிமுக நிலை அதை விட மோசம். 4 சீட்டு, அதுலயும் வந்து ஒரு சீட்டு மட்டும்தான் அவங்களுடைய சின்னம், அது தீப்பெட்டியா இருக்க போகிறது. அது யாரா இருக்குமா நிச்சயமா நினைச்சு பார்த்தா திருச்சியாத்தான் இருக்க முடியும். அங்கதான் அவங்களுக்கான எம்பி இருக்கிறதுனால அங்கதான் இருக்கும். மொத்த 3 வந்து உதயசூரன். இன்னும் கூட ஒரு இது வந்து அந்த வேட்பாளர் யாருன்றத ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவாருன்னு திமுக சொல்லியிருக்கிறாங்களாம். அவங்க பெண் அமைப்பு பண்ண சர்வே படி மதிமுகவோட வேட்பாளரை முடிவு பண்ண போறதே திமுக. அந்த நிலை. அப்ப வந்து பிசிகாக்கு இப்ப பயம் இருக்கிறது. அதனாலதான் இப்ப வந்து நம்ம பார்த்துருக்கோம், அண்ணாமலையோட பேட்டியில கூட சொல்றாரு, இவங்க வந்து கடைசி வரைக்கும் அறிவாலயத்துல இவங்க எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க போறாங்கன்னு சொல்லியே அவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணி இருக்கிறார். அந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறது. அதனால அந்த கூட்டணி ஜெல் ஆகவே இல்லை. சரி சார், இப்ப என்னன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி, அதான் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு தேர்தல். இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த வேட்புமனு தாக்கல்லாம் நிறைவடைவே செஞ்சிரும். அதற்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்க சிக்கல்களை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துக்கோமே. அது மாதிரி நடந்ததுன்னா தமிழகத்துல என்ன ஆகும்? இல்ல அங்க அந்த சிக்கல்கள் எல்லாம் களையப்பட்டது அப்படின்னா தமிழக தேர்தலில் என்ன ஆகும்? அங்க சிக்கல் களையப்படுதுன்னா அதுக்குள்ள கடைசி நாள் வந்துடும். அப்போ வந்து நிச்சயமாக அது எலெக்ஷன் வேலைகளை பிரதிபலிக்கும். அது 2 கட்சிக்குமே பாதகமாகத்தான் முடியும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஆமா, அங்க சரியானாலுமே இங்க தமிழ்நாட்டுல நல்லா இல்ல. ஒருவேளை அங்க சரி ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இங்க தமிழ்நாட்டிலேயே பிரச்சனை வரலாம். இன்னும் காங்கிரஸும் கூட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வந்து இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராம தவிர்க்கிறார், மற்ற மாநிலத்துக்கெல்லாம் போராடுன்ற பொழுது அங்க ஜெல் ஆகாம அங்க வந்து திமுக தனிச்சு அவங்க 30 சீட்டு அவங்க தனியா வேற மத்த கூட்டணியோட பண்ண போறாங்க, காங்கிரஸ் கலெக்டி விடுறாங்க அப்படின்னா இங்க காங்கிரஸ் அவங்க கலெக்டி விடுறதுக்கு தயங்காது. ஏன்னா இப்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகுது இல்ல தமிழ்நாட்டுல. அதனால நிச்சயமாக கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியாகத்தான் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து மத்த அடுத்த கட்சிக்கு தான் இது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டாக்டர் சரவணன் சார், இப்போ என்னன்னா இவங்க மஞ்சுளா மேடம் கூட போன சுற்றுலாம் சொல்லியிருந்தாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னாங்க. உள்ளபடியே அதை அவங்க பேசி முடிச்சிருவாங்கங்கிற அந்த ஏதாவது சிக்னல் ஏதாவது தெரியுதா? பேசி முடிக்க வாய்ப்பே இல்ல. திமுக எனக்கு பார்க்க தோணுது. ஆமா, அவர் ஏற்கனவே அவர் ஒரு சினிமா நடிகர் தானே ஸ்டாலின். அதனாலதான் அது அவருக்கு தெரியும், அந்த கேமரா ஆங்கிள் வந்து ரொம்ப க்ளோஸா வச்சிருப்பாங்க. நான் கூட ஒரு 1-2 சினிமா பண்ணிருக்கேன். நீங்க தலையெல்லாம் ஆட்டாம தான் அந்த டயலாக் அந்த ஆக்ஷன்ல பண்ணணும், அதனால முடிச்சுட்டேன் அப்படின்றத காமிச்சார்ல. அது இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செல்வ பிறந்தைய கூட தமிழ்நாட்டை சொல்றாரு, எத்தனை சீட்டு தான் எங்களை ஏங்க சொல்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சியில பேருக்குதான் கூட்டணி கட்சி, நிக்க போற சின்னம் என்னது பூரா அந்த கட்சியோட சின்னம். அதனால வாடகை கிடைத்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பின்னாடி இப்போ எதுவும் கிளைமும் பண்ண முடியாது. இது பூரா அந்த கட்சியோட அந்த கட்சியோட உறுப்பினரா இருக்கணும்ல அந்த கட்சியில சேர்றதுக்கு. அப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கணும்ல, அந்த கட்சியோட உறுப்பினரா இவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கணும்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுதான் இவங்க பண்ண முடியும். அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை, மிகப்பெரிய மோசடி. இது திமுக. புரியுது சார். இப்ப இதுல இன்னொரு முக்கியமா பார்க்க வேண்டியது, இப்ப தமிழகத்துல இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இதெல்லாம் பேசும் பொழுது நேரடியாக ஹைகமாண்ட் வரைக்கும் இங்க இருந்த திமுக வந்து தூதெல்லாம் அனுப்பி பேசி டீலை முடிச்சாங்க. இப்ப புதுச்சேரியில திமுக முரண்டு பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி போய் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணவும் வைக்கிறாங்கும் போது டெல்லி ஹைகமாண்ட் திமுக மேல இருக்கக்கூடிய இமேஜ் என்ன மாதிரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா எல்லாரும் பயங்கர இதா இருப்பாங்க அவங்க மேல, திமுக மேல கோபத்துல வந்திருப்பாங்க. சோனியா அம்மையாரே கூட அவங்க அவங்களுடைய கணவர் அவங்களுடைய மாமியார் வழியில ஓரளவுக்கு சமாதானமா போனாங்க. சரி, தமிழ்நாட்டுல திமுக தான் நம்ம கூட்டணிக்கு தலைமை, நம்ம எதுனாலும் பரவாயில்ல ஒத்துக்குருவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க ஒரு இது அந்த அரசியல் கூட்டணி தர்மத்தை அவங்க கடைபிடித்து பண்ணாங்க. பட் அதை வந்து இங்க வந்து புதுச்சேரியில திமுக பண்ணலைன்னும் போது எப்படி இருப்பாங்க அவங்க? நிச்சயமாக கோபமாக இருந்திருக்கும். சரி, அந்த நேரம் நம்ம ஏன் விட்டுட்டோம், அனுமதி அளிச்சோம், அனுமதி அளிக்காம கூட்டணி விட்டு வெளியே வந்துடலாமே, தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு நிச்சயமாக அவங்க நினைப்பாங்கன்ற என்னோட கருத்து. ஓகே, நன்றி சார், நன்றி.